புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படிங்கிறான். அப்போ கர்த்தர் ரொம்ப மோசமானவர், ரொம்ப கடினமானவர், இவ்வளோ பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே தொட வேணான்ட்டாரு, அப்படி தானே பண்ணார் ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்குறான். கொஞ்சம் ஏமாந்தா அப்படியே போட்டு அமைக்கிடுவான் பாருங்க, நம்ப வச்சிருவான். அப்படிதான் வந்து கேட்குறான். நிறைய பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பரப்புகிறாரு பாருங்க. அந்த எண்ணமே பிசாசினிடத்திலிருந்து வந்த எண்ணம். இவங்களெல்லாம் பிசாசுன்னு சொல்லலை நான். ஹலோ, அது வந்து பிசாசு தூண்டுகிற ஒரு எண்ணம். அதை பிசாசு வந்து ஜனங்களை உபயோகப்படுத்தி பரப்புறான் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு எண்ணம்! கர்த்தர் வந்து நீ எதையுமே நல்லது அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, ஆனால் உனக்கு ஒன்றும் வந்து கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்றவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிலர் பாருங்க, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, ஆடம்பரம் கூடாது. நான் ஒருத்தரை கேட்டேன், யாருங்க அளவுகோல் சொல்கிறது எது ஆடம்பரம் எது ஆடம்பரம் இல்லைன்னு? ஆடம்பரம் கூடாதுன்றாரு. சரி, எது ஆடம்பரம் எது ஆடம்பரம் இல்லை யார் சொல்கிறது? இவர் தான் சொல்லுவார். அதுக்கு எங்கள் அப்பா அந்த காலத்தில் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினார் பாருங்க. அந்த காலத்தில் எல்லாம் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்குவோம். ஸோ வாங்கணும்னு யோசித்தாலே, நான் இப்போ இல்லை சொல்கிறது, இப்போ புதுசாக வாங்கலாம். அப்போ மைண்ட் வந்து செகண்ட் ஹேண்டு தான் யோசிக்கும். ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு யோசித்தாலே செகண்ட் ஹேண்ட். ஃப்ரிட்ஜு யாரும் வச்சில்ல அப்போல்லாம் ரொம்ப. அப்போ எங்கள் அப்பா ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினார். அதை ஒரு வண்டியில் ஏற்றி நான் கொண்டாந்தேன் பாருங்க. அங்கே நின்று இந்த 2 பேர் சொல்கிறாங்க, உலகம் 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 போகுது. நல்ல ஒரு ஆவிக்குரிய வீட்டுக்குள்ளே உலகம் போய்கிட்டு இருக்குது. குழு குழு பெட்டி போது ஐயா வீட்டுக்குள்ளே குழு குழு பெட்டி போகுதுன்னாங்க. அதே ஆளுங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் குழு குழு பெட்டி இருக்குது இன்னைக்கு. அன்றைக்கே அப்படி சொன்னாங்க, நல்ல ஆட்கள் தான். அன்றைக்கே அப்படி சொன்னாங்க. அன்றைக்கி ஏன்னா அவங்க லெவல் அப்படி, அவங்களால இதெல்லாம் நம்ம ஒரு மனுஷன் வச்சுக்க முடியும்னு நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? என்ன தாத்தா மாதிரி பார்க்காதீங்க. ஏன் எனக்கு அவ்வளோ வயசாகலைங்க, நான் ரொம்ப புது தாத்தா. எனக்கு அவ்வளோ வயசாகலை. என் காலத்திலே நான் பார்த்துருக்கிறேன், முக்கால்வாசி வீட்டில் 99% வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருக்காது. கொஞ்சம் வசதி இருந்தால், கொஞ்சம் அதுக்கேற்ற ஒரு புத்தியும் இருக்கணும். வசதி இருக்கவங்க கூட ஃப்ரிட்ஜ் வச்சிடல. அப்போல்லாம் வசதி இருந்தால் கூட புத்தி வேணும் அதுக்கு. நான் ஒருத்தர் கேட்டேன், ஏங்க அன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் குழு குழு பெட்டி உலகம் அப்படின்னு. ஒருத்தர் சொல்கிறாரு, அது அந்த காலம் அப்படி தம்பி, அந்த காலம் நல்ல காலம். உங்களை நம்பலை, நல்ல காலம் உங்களை நம்பி இருந்தேன்னா நானும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்து என் புத்தியும் உங்கள் புத்தி மாதிரி மாறி இருக்கும். நல்ல காலம் எங்கள் புத்தி கொஞ்சம் மாறிச்சு.